ஹலோ வெல்கம் டு CWJ. நான் உங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு கரெக்டா 75 டேஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இந்த 75 டேஸ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்றோம் அப்படின்றத வச்சு தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா? சரி, ஓகே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் இது. வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். கடமையே செஞ்சா அது வந்து வெற்றி, கடமைக்கு செஞ்சா அது வந்து தோல்வி. நீங்க வந்து இப்போ எதுல இருக்கீங்கன்னு நீங்களே வந்து இது பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நம்மளுக்கு இன்னி குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு இருக்கிறது ஜஸ்ட் 75 டேஸ் தான். இந்த 75 டேஸ்ல ஃப்ரெஷரா இருந்தா எப்படி பண்ணா இந்த டைம் வந்து இந்த குரூப் 2 ஒரு போஸ்டிங் வாங்கலாம். நெக்ஸ்ட், ஆல்ரெடி நான் வந்து படிச்சிருக்கேன் குரூப் 4க்கு. ஆனா எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு தான் பண்ணேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்ற 2 விஷயத்தையும் வந்து இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கையில இருக்கிறது எவ்வளவு டேஸ் அப்படின்னா 75 டேஸ் தான். இந்த 75 டேஸ்ல குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பா வந்து முடியும். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷரா இருந்தாங்க அப்படின்னா இந்த 75 டேஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். எதுவுமே முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. கரெக்டா வந்து ஷெட்யூல் போட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், நீங்களும் ஒரு குரூப் 2 ஆபீசரா ஆக முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த 75 டேஸ் ஃபர்ஸ்ட் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷரா இருந்தா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிலபஸை பார்க்கலாம். சிலபஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ் ஆர் இங்கிலீஷோட வெயிட்டேஜ் நம்மளுக்கு என்ன 100 மார்க்ஸ். ஸோ இந்த 100 மார்க்ஸை வந்து எப்படி பண்றோம் அப்படின்றத வச்சுதான் என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட இது வந்து இருக்க போகுது. ஸோ 100 மார்க்ஸ், 100க்கு மினிமம் என்னன்னா 95+ எடுக்க வந்து நம்ம இது பண்ணோம். 100க்கு 100 அப்படின்றத டார்கெட்டா வச்சுக்கணும். இருந்தாலும் 95+ அப்படின்றத கண்டிப்பா வந்து போடணும். ஸோ அந்த இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா? தமிழ் அண்ட் இங்கிலீஷோட வெயிட்டேஜ் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அது இந்த குரூப் 2ல 100 மார்க்ஸ்க்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து மேஜர் ரோல் வந்து பிளே பண்றது எதுன்னா மேத்ஸ்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஆனா குரூப் 4 எழுதியிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 27 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுலயே இது ரெண்டுத்தையும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணாலே 125 மார்க்ஸ் வந்து உங்க கையில வந்துடும். மேத்ஸ்னா அப்படியே பெருசா பார்த்து பயப்படலாம் வேணாம். குரூப் 4 மேத்ஸை பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ரொம்ப ஈஸி அப்படின்னா கரெக்டா படிச்சிருந்தோன்னா எல்லா ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கலாம். ஏதோ 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் இந்த மேங்கோ சம் அதுதான் வந்து கொஞ்சம் லைட்டா சொதுப்புன மாதிரி இருந்தது. மத்த எல்லாமே நீங்களே சொல்லுங்க. ஒழுங்கா நீங்க படிச்சுட்டு போயிருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கலாம், 25+ அப்படின்றத ஈஸியா வந்து போட்டிருக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடிஸ். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 125 கூட தமிழ் இதெல்லாம் படிச்சு எடுத்துடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் 125 120 115 அந்த மாதிரி எடுத்துடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜிஎஸ் தான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய பேரோட காம்படிஷனை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வந்து நிறுத்துறது யாரு அப்படின்னா நம்ம ஜிஎஸ் தான்ப்பா. ஸோ இதுல வந்துட்டு மேஜரா எதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா பாலிட்டில இருந்தும் சிஏல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க குரூப் 4ல வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிக்கணும்னா பாலிட்டி வந்து படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பாலிட்டி, நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி ஆயினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுன்னா படிச்சுட்டு போங்க. இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிஏவை ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். நீங்க சிஏவை ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டு இருப்பீங்க. ஆனா சிஏ உங்களை என்ன பண்ணிடும், எக்ஸாம்ல ஸ்கிப் பண்ணி விட்டுடும். ஒரு 1000 பேருக்கு பின்னாடி தள்ளி விட்டுடும். அதனால என்ன பண்ணுங்க, இப்பல இருந்தே சிஏ அப்படின்றத வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சிஏட வெயிட்டேஜ் பார்த்தோம்னா குரூப் 4லயே ஒரு 13 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால இப்பவே ஸ்டார்ட் பண்ணு. நெக்ஸ்ட் சயின்ஸ் இது பண்ணி பயமே படக்கூடாது. லாஸ்ட்ல பாத்துக்கிறேன், சயின்ஸ் லாஸ்டா படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. டெய்லி 1 hour வந்து நம்மளால சயின்ஸுக்கு கண்டிப்பா வந்து ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணணும், கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுல நீங்க சயின்ஸை மட்டும் டெய்லி 1 hour அதுக்கு வந்து கொடுத்து நல்லா வந்து இந்த சயின்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5000 or 6000 மெம்பர்ஸ்க்கு முன்னாடி வந்து உங்களோட ரேங்க் அப்படின்றத வந்து நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்
இந்த ஜிஎஸ் படிக்கிறது பெரிய கஷ்டமா அப்படின்னா எதுவுமே இல்ல. ஆல்ரெடி நம்ம படிச்ச சப்ஜெக்ட்ஸ் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல ரிவைஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் பாலிட்டின்னு எடுத்துக்கோங்களேன். இந்திய அரசியல் அமைப்பு எல்லாருக்கும் இப்போ இருக்க இதுக்கு வந்து ரொம்ப தேவைதான். என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, ஒரு இந்தியனா பிறந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம இருக்குது. இது நம்ம என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட படிங்க. கண்டிப்பா பாலிட்டி வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஹிஸ்டரினா ஹிஸ்டரியும் அவ்வளவுதான், நிறைய ரிசர்ச்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த குப்தா பீரியட்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து அந்த இது அந்த காயின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இப்போதான் வந்து சில விஷயத்த வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருந்திருப்போம். ஆனா அப்பவே நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் அவ்வளோ ஒரு இதுவா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சோம் அப்படின்னும் போது இந்த எனக்கு ஹிஸ்டரி வராது பாலிட்டி வராதுலாம் வராது. நீங்க அதை ஒதுக்கி எந்த இதை வந்து நீங்க ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து என்ன பண்ணிடும், உங்களை எக்ஸாம்ல ஒதுக்கி வச்சிடும். ஸோ அதுக்காக என்ன எதுவுமே ஒதுக்கி வைக்க வேணாம். இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு படிச்சோம், இதுக்கு மேல என்ன பண்ண போறோம், இஷ்டப்பட்டு படிக்கலாம். கண்டிப்பா என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ஸோ பாலிட்டி என்ன, நம்மளோட அரசியல் அமைப்பை பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அமெரிக்கால இருக்கிறதோ இல்ல வந்து ரஷ்யால இருக்கிறதோ வந்து தெரிஞ்சுக்க போறது இல்லை, இந்தியால இருக்கிறதா வந்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு வந்துட்டு இந்த சலிப்பு கிளிப்பு எதுவுமே வேணாம். அதை என்னக்கு பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போய் டெய்லியும் என்ன பண்ணலாம், டெஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போகலாம். அப்புறம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைவ் டெஸ்ட் அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணலாம். அப்போ பாலிட்டில இருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் நம்ம வந்து இது பண்ற மாதிரி ரெடி ஆயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஹிஸ்டரி, ஐஎன்எம், ஜியாகிரபில இந்தியன் ஜியாகிரபி நீங்க எல்லாம் அப்படியே காஷ்மீர் போயிட்டு வரலாம், கன்னியாகுமரி போயிட்டு வரலாம், எல்லா பிளேசஸும் வந்து போயிட்டு வரலாம். ஓகேவா? அவ்வளோ ஜாலியா இருக்கும் ஜியாகிரபிலாம் நம்ம வந்து படிக்கும் போது. ஸோ இதுக்கு மேல எந்த ஒரு சப்ஜெக்டும் ஜியாகிரபியா வராது பாலிட்டியா வராது அப்படின்றதுலாம் எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வேணாம். இதுக்கு மேல நம்ம இஷ்டப்பட்டு படிக்கலாம். ஓகேவா? ஸோ 75 டேஸ் வந்து எப்படி எஃபெக்டிவா 100 கொஸ்டின்ஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வந்து படிங்க. இப்போ எனக்கு பாலிட்டி நல்லா வரும், சயின்ஸ் பேஸா இருக்கவங்க வந்துட்டு சயின்ஸை கொஞ்சம் இது பண்றது. நெக்ஸ்ட் பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரி எல்லாருமே என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸை வந்து நல்லா வந்து படிக்கணும். ஸோ டெய்லியுமே வந்துட்டு ஒரு 2 hours எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸை வந்து படிங்க. 2 hours ஜென்ரல் ஸ்டடிஸை படிச்சுட்டு இன்னைக்கு நான் பாலிட்டி படிச்சேன் அப்படின்னா என்ன பண்ணணும், 1 hour வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தாதான் அவன் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்றது வந்து தெரியும். ஒரு சின்ன ஒரு இது சொல்லலாம், என்ன அப்படின்னா ஒரு வாருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அந்த நம்மளுக்கு எதிராக வரவனோட பலம் பலவீனம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற வாருக்கு போய் வின் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா இவங்களோட பலம் பலவீனம் வந்து தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குதான் ஒரு ஆயுதமா இருக்கிறது நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதை வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறத நீங்க வந்து பார்க்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த மாதிரி வந்து பண்ணி படிச்சீங்க அப்படின்னும் போது இந்த 75 டேஸ் அப்படின்றது ஒரு பெருசாவே வந்து தெரியாது. கரெக்டா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 5 டேஸ்ல வந்து நம்ம முடிக்கிற மாதிரி தான் ஒரு பிளான் அப்படின்றது வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிளான் ஃப்ரெஷர்ஸ்க்கான பிளான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி குரூப் 4 வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன், இல்ல கொஞ்சம் பண்ணியிருந்தா நான் உள்ள போயிருப்பேன், இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு பிளான் அப்படின்னு 2 பிளானை வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போதைக்கு என்ன அப்படின்னா ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னும் போது சிலபஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா எதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் இல்ல மேக்ஸ். இதை வந்து 125க்கு 125 எடுக்கணும் அப்படின்றத டார்கெட் பண்ணி ஃபோக்கஸா படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜிஎஸ்க்கு வந்துட்டு டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ன படிச்சீங்க, ஸோ பாலிட்டி படிக்கிறேன் அப்படின்னா அந்த பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை 1 hour வந்து பாருங்க. ஆர் எல்ஸ் என்ன அப்படின்னா இந்த 2024ல நடந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்பல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா டைம் இருக்காது. ஸோ அந்த ப்ரெஷர்லயே வந்து டைம் வந்து போயிடும். அதனால இப்பல இருந்தே வந்து படிக்கிறது. ஸோ 1 hour வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழாகட்டும் ஜிஎஸ் தமிழுக்கும் அதே மாதிரி தான் சொல்றேன். 1 hour என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பாருங்க. ஏன் அப்படின்னா நம்ம போற பாத் வந்து கரெக்டா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு
ஆல்ரெடி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நிறைய டெஸ்ட் அப்படின்றத வந்து போட்டு பாருங்க. இப்போ வந்துட்டு ஃப்ரெஷரா இருக்கவங்க எதை பத்தி யோசிக்க வேணாம் அப்படின்னா மெயின்ஸை பத்தி யோசிக்க வேணாம். மெயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ்க்கு ஒரு 5 to 6 months வந்து தாராளமாவே வந்து இருக்கும். அதுக்காக இப்பவே வந்து அதுக்காக போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி அப்புறம் ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆயிடாம போயிட போகுது. அதுக்காக ஃபர்ஸ்ட் எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. 20,000ல ஒருத்தரா இப்போ இருக்கணும் அப்படின்றத டார்கெட் பண்ணி படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்ச உடனே ஃப்ரீயா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீ மைண்டோட மெயின்ஸை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டுமே ரஷ் அப் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்றோம், முடிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சரி, ஓகே. ஆல்ரெடி நான் வந்து படிச்சிருக்கேன் மேம், ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 75 days நிறைய டெஸ்ட் அப்படின்றத போட்டு பாருங்க. நீங்க டெஸ்ட் இந்த குரூப் 4 அட்டென்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு இது மட்டும் நான் நல்லா பண்ணியிருந்தா போயிருக்கும். அந்த ஒரு இது இருக்குல்ல, அதை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்ன பண்ணலாம், அங்க குரூப் 4ல இந்த சின்ன சின்ன விஷயத்த வந்து இது பண்ணிருப்பீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல சரி வந்து செஞ்சிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. உங்களோட லைஃப வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு 75 டேஸ ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெஷரா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் 2 பேருக்குமே இருக்க போறது இந்த 75 டேஸ் மட்டும்தான். இந்த 75 டேஸை யார் யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க வந்து 20,000ல ஒருத்தரா இருப்பாங்க. அப்புறம் 2,000ல ஒருத்தரா கண்டிப்பா வந்து இருந்து போஸ்டிங் அப்படின்றத வாங்குவாங்க. இப்ப மோட்டிவேஷன், இந்த நோட்டிபிகேஷன் வந்தோடனே எல்லாரும் பார்க்கணும், அப்படியே பரபரப்பா எல்லாம் இருப்பாங்க. அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1 வீக் கழிச்சு பாருங்களேன், பாதி கூட்டம் வந்துட்டு அந்த சூட்ல மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப படிக்கிற அந்த மாதிரிலாம் புக் எடுத்து நாமளே அப்படிதான் படிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குரூப் 2 குரூப் அந்த சைலன்சர் வச்ச கார்ல போற மாதிரி எல்லாம் அப்படியே ரொம்ப ட்ரீம் பண்றது. ஆனா எல்லாமே இந்த ஒரு வாரத்துக்கு தான். அப்புறம் என்ன பண்ணிடுவோம், அப்படியே ஆஃப் ஆயிடுவோம். ஸோ அந்த ஆஃப் அப்படின்றது இனிமே வந்து கிடையாது. 75 டேஸும் வந்து ஒவ்வொரு மினிட்டும் வந்து நம்மளுக்கு முக்கியம். ஸோ ஒவ்வொரு மினிட்டும் நம்ம போடுற எஃபர்ட் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குரூப் 2 ஏ எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ அந்த எஃபர்ட்டை வந்து கரெக்டா போடலாம். ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கான அந்த ஜிஎஸ்க்கான கிளாஸஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னொன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சைட் பை சைட் தமிழும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கிலீஷ் வந்து அபித் சாரோட கிளாஸஸ் வந்துட்டு உங்களுக்கு வரப்போகுது. ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா 170+ அப்படின்றது வந்து டார்கெட்டா இருக்கணும். அதை விட அதிகமா தான் இருக்கணும். அதை விட 1 மார்க் கம்மியாக கூட. நம்மளோட CWJ ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த குரூப் 2 ஏ எக்ஸாம்ல வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்றத ஒரு பெரிய இதுவா எடுத்து நாங்க வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன டீச் பண்ணணும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளையில இருந்து நம்மளோட கிளாஸஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.